ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சும்மா புது யூடியூப் சேனல். எல்லாருமே இது நம்ம சிஎம் விஜயன்னா கரூருக்கு வந்து கரூர் மக்களை சந்தித்து ஒரு மாசான ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு போனார். அதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஈவினிங் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் தன்னோட உறவுகளை இருந்த 41 குடும்பத்தில் ஒரு 32 பேர் தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அரசு வேலைக்கு உண்டான ஆணை நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட நம்ம சிஎம் விஜயனை அழுதுட்டாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அழுகை கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு உண்டான ஆர்டரை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் அழுது நடித்து பார்த்துருக்கோம். ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம விஜயனை அழுது நம்ம பார்த்ததில்லை. இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஸ்டாலின் அங்கிளே அழுவாருங்க. ஸ்டாலின் அங்கிள் மட்டும் இல்லைங்க, நம்ம உதவாநிதி, செந்தில் பாலாஜி எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா என்ன நம்ம சிஎம் சார் அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேம்பி எழுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இந்த மூமெண்ட் இருக்குது. இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 2 பேர் சேர்ந்து 30 வருஷம் 35 வருஷத்தை ஆண்டிருக்காங்க. இந்த 35 வருஷத்தில் திரு கருணாநிதி அவர்களை விட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதிகப்படியான நலத்திட்டங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அம்மையார் அவர்கள் செஞ்சுருக்காங்க. இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்குறது, அப்புறம் இலவச பென்சில், இலவச பேனா அப்படின்ட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம கட்டுமுறம் நல்லது செஞ்சதை விட ஊழல் செஞ்சது தான் அதிகம். அம்மையார் அவர்களுமே ஓரளவுக்கு ஊழல் செஞ்சாங்க தான், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்க தலைவர் பார்த்திங்கன்னா, நான் ஊழலாம் செய்ய மாட்டேன், மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஜெயலலிதா மேல் கொடுத்துருந்த அந்த சைக்கிளை ஆல்ட்ரு பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி பணக்கார பசங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கியர் சைக்கிள்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு டிசைனில் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்ல தரமான சைக்கிள்களை முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 11th பசங்களுக்கு கொடுக்குறாராம் முதல்வர் விஜய் அவர்கள். அதே நேரத்தில் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களெல்லாம் இருக்கிற நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சைக்கிள் தரலன்னா அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான சைக்கிள் தயாரிப்பு வேலைகள் இன்னுமே முடிவடையாமல் இருக்கிறதுனால ஒரு சில மாவட்டங்கள் இருக்க மாணவர்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அப்படின்றது தராமல் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த தயாரிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்களே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்கிள் கொடுக்குற இந்த விஷயத்தை குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து தானும் அந்த சைக்கிளை ஓட்டி பார்த்து ஒவ்வொரு மாணவர்களோட மனசுலையும் இது ரொம்ப நெருக்கமான ஒரு நிகழ்வாக மாற்ற முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்.